The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. IPL தொடர்ல தலா 5 முறை கப்ப வின் பண்ணிருக்கக்கூடிய சென்னை அணியும் மும்பை அணியும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறாம வெளியேறிருக்காங்க. இதுல குறிப்பா நல்ல ரன் ரேட்டுடன் சென்னை அணி 5வது இடத்தை பிடிச்சிருந்தாங்க. ஆனா மும்பை அணியும் கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. இதனால அந்த அணி மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. முக்கியமா அந்த அணி தொடக்கத்தில இருந்தே விமர்சனங்களை எதிர்கொண்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ரோஹித் சர்மாவை நீக்கிட்டு ஹார்திக் பாண்டியாவை கேப்டன் ஆக்குனது அந்த அணி ரசிகர்களால ஏத்துக்க முடியல. அவருக்கு எதிராக பல போட்டிகள்ல குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல சென்னை அணிக்கு ருத்ராஜ் கைக்வாட் கேப்டனா நியமிக்கப்பட்டாரு. தோனியின் ஆதரவுனால நிகழ்ந்த இந்த மாற்றத்தை சென்னை அணி ரசிகர்களும் மனம் விரும்பி முழுசா ஏத்துக்கிட்டாங்க. அவருக்கு நல்ல ஆதரவும் வழங்கினாங்க. இந்த நிலையில சென்னை அணிக்கு ருத்ராஜ் கைக்வாட் கேப்டனா நியமிக்கப்பட்டது குறித்து அந்த அணியின் CEO காசி விஸ்வநாதன் அளித்த பேட்டி ஒண்ணு இணையத்துல இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, தோனிக்கு மாறா ருத்ராஜ் கைக்வாட் வந்திருக்கிறதுனால நிச்சயம் அவருக்கு அழுத்தம் அதிகமா இருக்கும். ஆனா தோனியின் நிலையை எட்டுறது எளிதான விஷயம் இல்ல. ருத்ராஜ் கைக்வாட் மீது தோனி அதிக நம்பிக்கை வைத்திருக்காரு. அதே மாதிரி CSK ஃபேன்ஸும் அவரை ஏற்றுக்கிட்டதுனால அவருக்கு உதவியா அமைந்திருக்கு. ஏன்னா மற்ற அணிகள்ல கேப்டனை மாத்தின போது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு தெரியும். கேப்டன்சில ரசிகர்களுடைய பங்கும் இருக்கு. அதே மாதிரி தோனினாலதான் ருத்ராஜ் கைக்வாட் கேப்டனா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இதனால CSK ரசிகர்கள் எளிதா அவரை ஏற்றுக்கிட்டாங்க. ருத்ராஜ் கைக்வாட்ட CSK உரிமையாளர்கள் கேப்டனா தேர்வு செய்யல. இதுவரைக்கும் கிரிக்கெட் தொடர்புடைய எந்த முடிவுகளையும் CSK அணி நிர்வாகம் தலையிட்டதில்ல. கிரிக்கெட்டர் ருத்ராஜ் அணுகும் முறையும் அவருடைய சிந்தனைகள் அனைத்தும் கேப்டனுக்கு உரியதா இருந்துச்சு. அதனால இந்த சீசன்ல எங்களுக்கு எந்த ஏமாற்றமும் இல்ல. நிச்சயம் CSK அணியை அவர் சிறப்பா வழி நடத்துவாரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. நடப்பு IPL தொடர்ல CSK அணியில ருத்ராஜ் கைக்வாட்டின் கேப்டன்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயத்த கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.